சைக்கிளிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 7ல் இருந்து எலிமினேட் ஆகி வெளியே போன ஐஷு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அப்பப்போ போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க பிக் பாஸ்லேருந்து வெளியே போனதுக்கப்புறமா. ஆனால் எந்த ஒரு இன்டர்வியூமே கொடுக்காம இருந்தாங்க. அது ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இருந்தது. அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க வந்து இன்டர்வியூவை வந்து தவிர்த்துட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக தான் வந்து எனக்கு வந்து இது இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்புறம் என் வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்ச நாள் போக போக வந்து என்னோட கேம் பற்றி சில பாசிட்டிவான விஷயங்களையும் சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக தான் இருந்தது பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஃபேவரட் யார் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா வந்து எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பிரதீப் தான். ஏன்னா உள்ளேயும் சரி வெளியும் சரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்து எனக்கு வந்து மாயாவையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாயாவால் தான் நான் உள்ளே ரொம்ப சிரித்தேன் பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் விசித்ராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் விஷ்ணு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். எனக்காக வந்து ரத்தம் சிந்திலாம் கேம் விளையாடினாரு. இவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டில் எனக்கு தோணுனது விஷ்ணு அண்ணாவை தான். ஸோ அப்புறமா வந்து யுகேந்திரனை பிடிக்கும், ஜோவிகாவை பிடிக்கும் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய லெசன் எது அப்படின்னு வந்து கேட்டதுக்கு வந்து எனக்கு வந்து பிக் பாஸ் வீடு வந்து வாழ்க்கையில் ஒரு ரொம்ப பெரிய லெசனை கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி இருந்தது எனக்கு பிக் பாஸ் வீடு ஒவ்வொரு நாளுமே. ஸோ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்புறம் கேட்டால் மட்டும்தான் நம்பணும், அப்புறம் கேட்டால் நம்பக்கூடாது, பார்த்தா மட்டும்தான் நம்பணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரதீப்போட விஷயத்தெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து எப்படி நடந்துக்கணும், யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எலிமினேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோட எலிமினேஷன் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய கேம் வந்து அந்த எலிமினேஷன் வாரத்தில் வந்து ரொம்பவே டீவியேட் ஆகிருந்தது. நான் வந்து தனியாக வந்து விளையாடி இருக்கலாம், ஸோ இது பேசியிருக்கலாம், இது பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசித்து விளையாடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா நிக்சனை பற்றி தான், நிக்சனுடைய பேரை மென்ஷன் பண்ணாமல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வீட்டில் எதை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் பிக் பாஸ் வீட்டையே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அங்கே இருந்தவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்மால் பாஸ் வீட்டில் சின்ன சின்ன க்யூட் மொமெண்ட்ஸ் வந்து நடக்கும், அந்த மொமெண்ட்ஸை வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு 100 நாள் என்னை பிக் பாஸ் வீட்டில் இருக்க சொன்னாங்க, நான் போய் இருப்பேன். மொபைல் இல்லாமல் காலையில் எழுந்து டாஸ்க் பண்ணுறது, பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஹானஸ்ட்டாக கேம் விளையாடினது யார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எல்லாருமே தான் விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து யாருமே கேமராக்காகலாம் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு படுது. ஸோ எல்லாருமே வந்து நேர்மையாக தான் விளையாடினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஃபேவரட் மொமெண்ட் எது உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து விஜய் டிவியில் வந்து நான் வந்து என்னோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் வந்து இருந்தேன். ஸோ அதில் வந்து வந்ததுக்கப்புறமா எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடச்சிது. பிக் பாஸ்லேயும் வந்து நான் ஒரு டான்ஸ் கொரியா பண்ணதுக்காக எனக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிது. அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ப்ரீஷியஸான மொமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் யார் டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பிரதீப் தான் டைட்டில் வின் பண்ணுவார்னு நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இல்லைனா வந்து மாயா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காம்படிஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோவிகா பேசினதெல்லாம் வச்சு ஜோவிகா டைட்டில் வின்னா வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அப்புறம் அதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து மக்கள் வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து விமர்சனங்களையும் கமெண்ட்ஸையும் வந்து வச்சாங்க. ஸோ அதையுமே நான் ஏற்றுக்கிறேன். அது வந்து நான் ஃப்யூச்சரில் சரி பண்ணிக்கிட்டு என்னோட அடுத்தடுத்த வேலைகளில் வந்து நான் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஷுவோட முதல் இன்டர்வியூ அவங்க வந்து ரொம்பவே வந்து நீட்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஷுவோடைய இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.